ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கணக்கம்பட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க எல்லோரும் போகலாம். அங்கே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். எப்படியோ பழனியில் தைப்பூசம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியூர் ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்கள்ல, அதனால் ஒரே கூட்டமாக இருக்கும். நம்ம உள்ளூருக்குள்ளே தானே இருக்கிறோம். நம்ம முருகன், நம்ம கோயில், நம்ம சுற்றி இருக்கிற கோயிலெலாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். வெளியூர்காரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலான்ட்டு இந்த ஒரு 2 மாதமாகவே நாங்கள் கணக்கம்பட்டிக்கு போகவே இல்லை. சரி இன்றைக்கி போகலாம், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் கணக்கம்பட்டி கோயிலோட பஸ் ஸ்டாண்டு. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டக்குன்னு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்க வந்து நீங்கள் பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கணக்கன்பட்டி அப்படின்னே போர்டு போட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கும். கரெக்டாக இங்கேயே கோயிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி கார் பார்க்கிங் வசதியுமே நிறையா இருக்குது. எல்லா பக்கமுமே கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வரவங்களுக்கு பயம் இல்லை, எங்கே நிறுத்தணும் என்னன்றது பயம் இல்லை. 2 வீலர்ஸுமே அத்தனை 2 வீலர்ஸ் நிற்கிது. நாங்கள் வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். குட்டி பேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்த தடவை நிறைய பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாப்பா அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது நிறையா வாங்கிட்டு போய்க்குவோம். அப்படி வந்தாச்சு. இவர் தான் கேட்டார், எதுக்கு ஒரே பச்சை கலரில் துண்டெல்லாம் கட்டியிருக்காங்க தொட்டியாட்டம். அப்புறம் நான் சொன்னேன், மஞ்சள் கயிறு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பச்சை கலர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அப்புறம் அந்த கல் அடுக்கி வச்சோம்னா அது வந்து வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இந்த கல் அடுக்கி வச்சுருக்கவங்க, மனசார சாமி கும்பிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த குட்டி வீடு அழகாக இருந்துச்சு. இதுதான் கணக்கன்பட்டி சாமிகள் யூஸ் பண்ண ஆம்னி வேனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பத்திரமா வச்சுருக்காங்க வரவங்க பார்க்குறதுக்காக. ஆனால் வந்து அழுக்காயிரும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உள்ள இடத்துல எல்லாமே வந்து கேமராஸ்க்கு வந்து அலௌடு இல்லை எழுதி போட்டிருந்தாங்க. அதனால் பாதி முடிஞ்ச அளவுக்கு தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பைக்கு கிட்டேயே வந்து எங்களோட ஸ்லீப்பர்ஸை வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டோம். உள்ளே போகிற வரைக்குமே பயங்கரமாக கால் சுட்டுச்சு. ஏன்னா உச்சி வெயிலாக 1:30 மணி 2 மணி இருக்கும், அதனால் பயங்கர கால் சூடு. ஆனால் வந்து உள்ளே வரைக்குமே நம்ம செப்பல் போட்டுட்டு போய் கழட்டி விட்டுக்கலாம். எங்களுக்கு தெரியல, அங்கே உள்ளே வந்து ஸ்லீப்பர் ஸ்டாண்டே வச்சுருக்காங்க. நிறைய பேர் அங்கே வரைக்குமே வந்து ஸ்லிப்பர் போட்டு போகிறாங்க. நாங்கள் பைக்குக்கிட்டேயே வந்து கழட்டி வச்சுட்டு போயாச்சு. அதனால் குடுன்னு ஓடுனேன், பயங்கரமாக சுட்டுச்சு. அப்போ தான் நான் இவர்கிட்ட கேட்டேன், பூக்குழி இறங்குறவங்களாம் எப்படிங்க இறங்குவாங்க, பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு. இங்கே வந்து கோமாதா நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே அகத்திக்கீரை வச்சுருப்பாங்க. நிறையா பேர் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வாங்கி தருவாங்க, நல்லது அப்படின்னு சொல்லி. இங்கே நிறையா கோமாதா இருக்கிறனால அதை வந்து எல்லாருமே வாங்கி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் அதை வந்து போகலை அந்த செட்டுக்கு. இன்றைக்கி கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கூட்டம் இல்லாதனால தான் உள்ள வரைக்கும் பீடம் வரைக்கும் ஃபுல்லாக போய் ஒரு சுற்றிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வர முடிஞ்சது. இதே வந்து கூட்ட சமயத்தில் நம்ம உள்ள வரைக்கும் போக முடியாது, கொஞ்சம் வெளியவே நின்று அப்படியே அனுப்பிவிட்ருவாங்க. அப்படியே அன்னதான கூடத்துக்கு போயாச்சு, அங்கேயும் கூட்டம் இல்லை. இதை வந்து நம்ம எங்கே கொடுக்கணும்னு கேட்டோம். அப்புறம் அவங்க வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே உள்ளே போயிட்டு அரிசியும் கொடுத்துட்டு, அரிசி கீழே வச்சுட்டு அப்படியே அங்கே சாமி இருக்குது அதையும் கும்பிட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுனா, இல்லை நீங்கள் கணக்கன்பட்டி எங்கே இருக்குது, எப்படி வரணும்னு சொல்லி இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இன்னும் எந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னொரு நாளைக்கு பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு வரோம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. நீ இழந்த வடை வாங்கிட்டு அப்படியே லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே தென்னை மரமாக இருக்கும் அழகழகாக, அங்கே நிழலும் காற்றும் நல்லாயிருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாய்.